சார் செங்கோட்டையன் அவர்கள் பேசினாரு. ஒரு கட்டத்துல ஒரு அதிருப்தி மாதிரி ஒரு விஷயத்த தெரிவிச்சாரு. அதுக்கு பிறகு ஆஃப் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே பாலிடிக்ஸ்ல என்னதான் நடக்குது? ஏடிஎம்கே பாலிடிக்ஸ்ல வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குங்க. இன்னைக்கு அம்மன் அர்ஜுன் வீட்டில் ரெய்டு நடக்குது. அம்மன் அர்ஜுன் வீட்டில் ஏன் ரெய்டு நடக்குதுன்னா, எஸ்பி வேலுமணி வந்து ஒவ்வொரு கல்யாண பத்திரிகையோட 4000 ரூபாய் வச்சு கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாரு. அவரோட ஆதிக்கத்தை வந்து கட்சியில கோயம்புத்தூர்ல நிலநாட்டுறதுக்கு வாக்காளர்களுக்கே கொடுக்குறாரு 4000 ரூபாய். அந்த காசெல்லாம் அங்க இருக்குதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு போகுது. அம்மன் அர்ஜுன் வீட்டில் ரெய்டுக்கு போகுது. அம்மன் அர்ஜுன் வந்து கோடிக்கணக்கில் சேர்த்துட்டார். அவர் வந்து எஸ்பி வேலுமணியோடைய பினாமி. அவர் வீட்டில் ரெய்டு வருது. இது வரைக்கும் எந்த ரெய்டுக்குமே செங்கோட்டையன் வந்ததில்லை ஆறுதல் சொல்றதுக்கு. இந்த ரெய்டுக்கு மட்டும் செங்கோட்டையன் வந்து உட்காந்துருக்கார். செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் வந்து உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னன்னா, அடுத்த நாள் வந்து அமித்ஷா வர்றார். அமித்ஷா ஜக்கி வாசுதேவ் விழாக்கு வர்றார். அப்போ அமித்ஷா வந்து அவர் வீட்டு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணோன்றது எஸ்பி வேலுமணி விரும்புகிறார். அமித்ஷாவை கூட்டின்னு வந்தா என்ன நடக்கும்ன்றது அடுத்தது. பாஜகவோட தான் கூட்டணி இல்லையா, இவரு எல்லா பிஜேபிக்காரங்களுக்கும் பத்திரிகை வைக்கிறாரு. நம்ம மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன், இலகணேசன் எல்லாருக்கும் பத்திரிகை வைக்கிறார். தமிழிசை, வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு கூட பத்திரிகை வைக்கிறார். இவர் எல்லா பாஜக காரங்களையும் பத்திரிகை வைக்கிறார். அண்ணாமலையிலேருந்து எல்லாருக்கும் வைக்கிறார். அண்ணாமலையுடைய தங்கச்சியுடைய குழந்தையோட காது குத்து விழா போன வாரம் நடக்குது கோயம்புத்தூர்ல. அதுக்கு அண்ணாமலையும் வேலுமணியும் சந்திச்சு பேசுறாங்க. டோட்டலா வந்து பிஜேபி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரைட்டுங்களா? இப்போ இந்த ரெட்டை இலை விவகாரம், ரெட்டை இலை விவகாரத்தில் காந்தின்னு ஒரு ஆள், அவர் வந்து ஒரு பழம்பெருங்கட்சிக்காரர். அவர் வந்து இப்போ நம்ம கேசி பழனிசாமி மாதிரி ஒரு கிளாஸை வந்து தேர்தல் கமிஷனில் கொடுக்குறார். அதாவது எம்ஜிஆர் வந்து சாதாரண தொண்டர்கள் தான் வாக்களித்து பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி வந்து இவர் வந்து பொதுச் செயலாளராக தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. அது தப்பு. இது வந்து இந்த விதியை மாற்றணும்னா நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கி தான் மாற்றணும். அது கூட இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷனை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயத்த இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பெட்டிஷன். அந்த பெட்டிஷன் இப்போ சீரியஸ் ஆகுது. காரணம் பிஜேபி. டெல்லியில் அது சீரியஸ் ஆயிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது பிஜேபி. செங்கோட்டையனுடைய எதிர்ப்பும் பிஜேபி எதிர்ப்பு தான். செங்கோட்டையனும் சசிகலாவும் ஒன்று, வேலுமணியும் சசிகலாவும் ஒன்று, வேலுமணியும் ஓபிஎஸும் ஒன்று, செங்கோட்டையனும் ஓபிஎஸும் ஒன்று. எடப்பாடியை தவிர பாக்கி அங்க இருக்கக்கூடிய அவருடைய விசுவாசிகள் ஒரு சின்ன டீம். அதை தவிர பாக்கி எல்லா ஏடிஎம்கேவும் பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது எப்போ வேணா எல்லாம் கனெக்டட், எல்லாருமே கனெக்டட். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தம்பி எல்லாருமே கனெக்டடா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா? இது தெரியும். எடப்பாடி பழனிசாமி வந்து முந்தா நாள் கோவையில் வந்து வேலுமணிக்கு எதிரான ஆட்கள் எல்லாரையும் போட்டார். ஏற்கனவே சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தரை அமைப்பு செயலாளராக போட்டார். சேமா வேலுச்சாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் நேரடியாக ஆகாது. அவர் போடக்கூடாதுன்னு எஸ்பி வேலுமணி எதிர்ப்பு தெரிவித்தார். அதை மீறி அவர் போட்டார். அதே மாதிரி முந்தா நாள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை மாற்றணும். உதாரணத்துக்கு அங்கே குழந்தைவேலுடைய பையன் இருக்கார், ரவி குழந்தைவேலு, அவரெல்லாம் வந்து ஆஃபீஸ் பேரராக கொண்டு வரணும்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இவர் வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறார். யார்? எஸ்பி வேலுமணி. உன்னால் ஆனதை பார்த்துக்கியா அப்படின்றது தான் எடப்பாடியுடைய நிலை. நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணுற. ஏற்கனவே கோயம்புத்தூரில் அண்ணாமலை வாங்கின ஓட்டு யார் ஓட்டு? அதிமுக ஓட்டு. ரைட்டுங்களா? அதிமுகவுடைய ஓட்டு. அதிமுக எப்படிலாம் தோக்குது, அதிமுக ஓட்டுகள் எப்படி குறையுதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வாங்கின ஓட்டு அதிமுக ஓட்டு. அந்த ஓட்டுகளெல்லாம் வாங்க வைக்கிறார். அப்போவுமே வந்து எடப்பாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அந்த பகுதியில் எல்லாத்துலேயும் நீ தோத்தினா உன்னோட பதவி 2 பதவி வச்சுருக்காரு அவர். ஒன்று மாவட்ட செயலாளர், இன்னொரு பதவி. இந்த 2 பதவியில் ஒரு பதவியை நான் பிடுங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. அப்போது இவருடைய பதவியை பிடுங்கிறதுக்கான ஒரு விஷயம் என்பது நடக்குது. இப்போது
அவருடைய திருமணத்தை வந்து வளர்ப்பு மகன் திருமணத்தை விட பிரம்மாண்டமா கொண்டு போறாரு. அவருடைய குடும்ப திருமணத்தை கொண்டு போயிட்டு இப்ப ரஜினிகாந்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு. இவர் என்ன குடும்பம், இவர் என்ன ஃபேமிலி, இவர் யாரு, அதிமுகல ஒரு மந்திரியா இருந்தவர், ஒரு மாவட்ட தலைவர், அவ்வளவுதானே, உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்தார். ஆனா ரஜினிகாந்துக்கு ஏன் வந்து பத்திரிக்கை வைக்கணும்? விளம்பரம் தேடுறாரு. அந்த விளம்பரம் வந்து அதிமுகவுக்கு பாதகமான விளம்பரம். எதிர்காலத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபெயிலியர் ஆனார்னா எஸ்பி வேலுமணி டேக் ஓவர் பண்ணுவார். அவர் இடத்த டேக் ஓவர் பண்ணுவாரு. ஃபெயிலியர்ன்றது நீங்க தேர்தல் ஃபெயிலியர் சொல்றீங்களா இல்ல கட்சியில இருந்து? கட்சியிலேயே எதிர்ப்பு அதிகமாகி போனார்னா இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஒரு 25 எம்எல்ஏக்களை இவர் பிரிச்சிருவார். மாவட்ட செயலாளர்கள்ல முக்காவாசி பேர் வந்து வேலுமணி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. மிச்ச பேர் வந்து எம்எல்ஏக்களும் வேலுமணி கண்ட்ரோல்ல. இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து வேலுமணியுடைய டோட்டல் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ரைட்டா? அடுத்தது விஜயபாஸ்கர் கண்ட்ரோல்ல ஒரு 8 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கான சிவி சண்முகம் கண்ட்ரோல்ல ஒரு 4 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அணி சேர்ந்துட்டாங்கன்னா எடப்பாடி காலியில் அதிமுக ஒரு 25-30 எம்எல்ஏக்களை வந்து இவங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஒற்றுமைப்படுத்துங்கள், சசிகலாவை சேருங்கள், ஓபிஎஸ்ஐ சேருங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ஒரு 30 எம்எல்ஏக்கள் திடீர்னு கலக குரல் எழுப்பி வெளியில வந்து அதிமுக காலி, எடப்பாடி காலி. எடப்பாடி காலினா அந்த இடத்துல ஒரு கவுண்டரா நின்று அதிமுகவை வழி நடத்தக்கூடிய ஆள் யாருன்னா அண்ணன் வேலுமணி. செங்கோட்டையனும் ஏதோ எம்எல்ஏ கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மைங்களா? அவரும் பேசுவாரு. இந்த 5 மினிஸ்டர்ஸ் போய் எடப்பாடியை கொஸ்டின் பண்ணாங்கல்ல, ஒற்றுமை வேணும்னு சொல்லிட்டு, அதுல செங்கோட்டையன் முக்கியமான ஆளு. இல்ல செங்கோட்டையனுக்கு அந்த ஆதரவு திரட்டுற அளவுக்கு அவர் பின்னாடி ஒரு கூட்டம் நிக்கிற அளவுக்கு இல்ல அது வந்து இப்ப செங்கோட்டையன் வந்து இப்ப எஸ்பி வேலுமணி இல்லைன்னா யாரு? எஸ்பி வேலுமணியுடைய கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. அப்போ செங்கோட்டையன் வந்து எல்லாருக்கும் நல்லவர் தானே, அப்படி சாஃப்டா எல்லார்கிட்டையும் போறவர். எடப்பாடியோட சீனியரு. இப்போ எடப்பாடிக்கு சப்ஸ்டியூஷன் யார்? வேலுமணியா செங்கோட்டையனா? செங்கோட்டையன் பெட்டர் இல்ல. ஏற்கனவே வந்து கூவத்தூர் முகாம்ல செங்கோட்டையனை தானே தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சரா. அவரால் காசு கொடுக்க முடியல அங்க. இவரு மணல் மாஃபியாவை வச்சு காசு கொடுத்தாரு. அண்ணன் எடப்பாடி தானே கூவத்தூர்ல நடந்தது. இந்த போட்டியில வந்து அண்ணன் செங்கோட்டையன் வருவாருன்னு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வராங்கன்றது இல்லை தம்பி, அந்த கட்சி எப்படி பரிணமிக்குது அப்படின்னு. அந்த கட்சியை வந்து முழுக்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறது பிஜேபி. ஒரு காலத்துல பாஜக எதிர்ப்பாளர்களா இருந்த சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் வந்து இன்னைக்கு பாஜக ஆதரவாளர்கள். பாஜக என்ன சொல்றதோ அதான் கேட்குறாங்க, சரிங்களா? அதில் சசிகலாவுக்கும் பாஜகவுக்கும் இடையில சில சொத்து பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் அந்த அம்மா செட்டில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாஜகவுடைய முழு சப்போர்ட் வந்து சசிகலாவுக்கு இருக்கு. சசிகலா வந்து நாளைக்கு வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற அடிப்படையிலையோ இல்லை வேற ஏதோ கட்சி தலைவர்ன்ற அடிப்படையில் கண்ட்ரோலுக்கு வராங்க அப்படின்னா, சிஎம் கேண்டிடேட் வேற யாரோ, ஒன்று செங்கோட்டையனா இருக்கலாம், இல்லை வேலுமணியா இருக்கலாம். அப்போ வந்து பிஜேபியுடைய டோட்டல் கண்ட்ரோல் தானே வரும். ஒரு காலத்துல டிடிவி தினகரனை சிறைக்கு அமைச்ச கட்சி பிஜேபி. இன்னைக்கு வந்து அதே டிடிவி தினகரனை வந்து வச்சு விளையாடக்கூடிய கட்சி வந்து பாஜக. ஸோ பாஜகவுடைய டிசைன் தான் எல்லாமே. அதான் இப்ப அமித்ஷாவுடைய விசிட்ல இல்ல இவங்களுடைய அதிருப்திக்கும் காரணம் பிஜேபி தான். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அதிருப்தி இல்லையா? இல்ல அதிருப்திக்கு காரணமும் பிஜேபி தான். அதுதான் உணர்ந்துதான் எடப்பாடி என்ன பண்றாரு, இவங்களெல்லாம் சேர்த்தா தன்னுடைய பதவி காலி ஆயிடும். அதுதான் அவருடைய விஷயம். இப்போ அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, பாமகவோட கூட்டணி வச்சது, அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால சவுத்தில் இருக்கக்கூடிய சீர் மரபினர்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது, முக்குளத்தோர்லாம் எதிர்ப்பாக மாறினது, இதெல்லாமே ஈவெண்ட். தொடர் தோல்வி, இவருடைய தொடர் தோல்வி. டிடிவி தினகரனுடைய 22 எம்எல்ஏக்கள் தொகுதியில் தானே இடைத்தேர்தல் நடந்து அதில் 9 தானே ஜெயிக்கிறாரு எடப்பாடி. அப்பதான் ஆரம்பிக்குது தோல்வி இவருக்கு. அப்போத்துல தோல்வி தான். அப்போ திமுக ஜெயிக்குது, அப்போதான் திமுக மேலே வருது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா பல விஷயங்கள் இருக்கு, அதிருப்திகள் என்பது இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பொறுப்பேற்று இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாத்தல. இப்போ மாவட்ட செயலாளருக்கு எதிராக இருக்கவன் என்ன பண்ணுவான்? அதிருப்தி இருக்கும்ல. அந்த மாதிரி நிறைய அதிமுகன்றது முழுக்க அதிருப்தி. அந்த அதிருப்தி எந்த அளவுக்கு அதிருப்தினா, ஒரு 10% வாக்காளர்கள் வந்து எங்க கட்சி ஜெயிக்காது,
நாங்க வாக்கு சாவடிக்கு போக மாட்டோம் அப்படின்னு அதிமுக வாக்காளர்கள் வாக்கு சாவடிக்கு போகவில்லை என எடப்பாடி சொல்லக்கூடிய அளவுக்கு அதிருப்தி இருக்கு. அதிருப்தி நிறைய. இந்த ஓனாய் வெள்ளாடு இது மாதிரி ஒரு கடிதம் ஒண்ணு விட்டாரு. அதனுடைய ஓனாய் வெள்ளாடு வந்து வேலுமணியை தான். ஓ, வேலுமணியா? வேலுமணியை தான் விடுறாரு அவரு. இல்ல, பிரிஞ்சு போனாங்க ஓபிஎஸ் சசிகலா அது மாதிரி அதையும் சேர்த்துதான் வேலுமணியும் இல்ல, சேர்த்து. வேலுமணியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு நிறைய ஓனாய் வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. ஓ, நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இபிஎஸ்க்கு எதிராக நிறைய பண்றாரு. அவர் பிஜேபியோடைய விஷயங்கள் தான். ஓனாய்ன்றது யாரு? செங்கோட்டையன் ஓனாய். இல்ல, ஒன்னா இருக்க முடியுமான்னு கேக்குறாரு. மறுபடியும் இணைப்புக்கு வர்றவங்கள. அதான் சார், இவங்க எல்லாருமே ஓனாயோட ஏஜென்ட்டுகள்னு வச்சுக்கோங்க. ஓனாயின்னு வச்சா சசிகலா, தினகரன், மற்றவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் துரோகம் பண்ணவங்க கட்சிக்கு. அவங்களோட சேர்ந்து நம்மளால ஒன்னா இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இதுதான் பிக்சர். இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறவன் யாரு? மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். மேல இருக்கிறவன் வந்து பிஜேபி. தேர்தல் கமிஷன்லயும் அவர் தான், பிஜேபி தான் இருக்குது. ரெட்டையிலைய முடிவு பண்றதுலயும் பிஜேபி தான் இருக்கு. இவர் பொதுச் செயலாளர் பதவியில இருக்க முடியுமான்றதையும் தேர்தல் கமிஷன் தான் முடிவு போடும். இல்ல, அதுக்கான ஒரு டார்கெட் பண்ணி பண்றாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்போ தலைமை பதவியில இருந்து மாத்தணும் அப்படின்ற ஒரு டார்கெட். எடப்பாடி பழனிசாமி இந்த ஒத்துமைக்கு ஒத்துக்கணும். ஒத்துமைக்கு பிளஸ் கூட்டணியா? கூட்டணி, பிஜேபி கூட்டணிக்கு ஒத்துக்கணும். இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வில் பி ரிமூவ்ட் பை பிஜேபி. இது தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் பாஜக எதிர்ப்பு நடிக்கிறார். ஆனா அவர் பாஜக எதிர்ப்பே கிடையாது. பாஜக எதிர்ப்பே கிடையாது. அனைத்து இந்திய அதிமுகன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய அனைத்து இந்தியான்றது வந்து ஏதோ ஒரு கட்சி. எம்ஜிஆர் பீரியட்ல இந்திரா காந்தி, ஜெயலலிதா பீரியட்ல ராஜீவ் காந்தி, இப்போ வந்து மோடி. ஏதோ ஒரு அனைத்து இந்திய. என்ன எடப்பாடி பழனிசாமி அவர் நல்ல அரசியலை பார்த்துருக்காரு. என்ன ஹோப்ல இருக்காரு? அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகள்லாம் அவர் எதிர்பார்க்காம இருக்க மாட்டாரு, தெரியாமலாம் இருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன ஒரு தைரியத்துல நிக்கிறாரு? அவர் தைரியமே கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மயிரை கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை போனா மயிறு. இதுதான் எடப்பாடி. இந்த எலெக்ஷன் கமிஷன் விவகாரம், இது கோர்ட்ல இருக்க கேஸ், இதெல்லாம் எல்லாமே அண்டர் பிஜேபி தம்பி. எல்லாமே அண்டர் பிஜேபி. இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு கோர்ட்டு நடவடிக்கைகள்ல பெருசா உதவுன சதாசிவம் இப்ப அவர் கூட கிடையாது. அந்த சதாசிவத்துக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு இவரு எஸ்பி வேலுமணி. சதாசிவம் வந்து இன்னைக்கு எடப்பாடியோட கிடையாது. எடப்பாடியோட லாபிலாம் ஒன்னொன்னா இப்போ ஃபெயிலியர் ஆகுது. ஆனா எடப்பாடிக்கு ஒரு ஸ்ட்ராங் லாபி வந்து கவுண்டர் லாபி இருக்கு. திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் உட்பட எல்லாருமே வந்து எடப்பாடியை வந்து ஒரு கவுண்டர் சமுதாயத்துல ஃபிகர் அப்படின்னு நினைக்கிறான். அதுலதான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான போட்டியே அங்கதான் வரும். யாரு செந்தில் பாலாஜிக்கும் அதான் வரும். செந்தில் பாலாஜி, அண்ணாமலை, எடப்பாடி, இந்த மூணுல யாரு? இப்போ நடுவுல வேலுமணி, செங்கோட்டையன், இவங்கெல்லாம் கவுண்டர் லாபிக்குள்ள வரக்கூடிய விஷயம். தேவர் லாபின்னு வரும்போது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி, இவங்க தான். தம்பி 75 சீட்டு ஜெயிச்ச ஏடிஎம்கே கொஞ்சம் தம் கட்டி இந்த முக்குளத்தோரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கா போயிருந்தானா, டிடிவி தினகரன் உட்பட யாரும் பிரியாத அதிமுக இருந்தா அது 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கும். 50 தொகுதி வந்து டிடிவி தினகரனால தோக்குது ஏடிஎம்கே. கிட்டத்தட்ட 50 தொகுதி தனிச்சு நிக்கிறதுனால. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏடிஎம்கேக்குள்ள இருக்கு. ஏடிஎம்கே வந்து ஒண்ணு சேரலைன்னா ஏடிஎம்கே தேராது. இந்த தாவேகாவுடனான கூட்டணி முயற்சிகள் அதெல்லாம், அது தாவேகாவுடனான கூட்டணி முயற்சிகள் தொடருது. மிதுன் பழனிசாமி தான் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இனிமே யார் தான் முயற்சி பண்றா? தாவேகா அதிமுகவுடன் வர முயற்சி பண்ணதா இல்ல எடப்பாடி பழனிசாமி தான்? 2 பேரும். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அதுக்கான ஒர்க்கு. அவரு தான் எடப்பாடிக்கு ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் மிதுன் பழனிசாமியும் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கல்ல தான் வெளியில வரணும்னா நம்ம வந்து தாவேகாவோட கூட்டணி வச்சா வெளியில வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இன்னொரு முயற்சி வந்து தாவேகா, பாஜக, ஒய் பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்களா பாஜக, அதுக்கு தான் கொடுக்குறாங்க. தாவேகா, பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக, 5 கட்சி கூட்டணியோட இன்னொரு ஃபார்மேஷன். அது இல்லாம எடப்பாடி ட்ரை பண்றது அதிமுக, தாவேகா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்ல ஒண்ணு அப்படி பிரிச்சு எடுத்துட்டு வந்து அதுக்கான ஒரு ஃபார்மேஷன் எடப்பாடி ட்ரை பண்றேன். ஸோ இந்த 2ல எது ஜெயிக்கும்னு தெரியல. பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்தா அதுக்கு தாவேகா ஒத்துக்குமான்னு தெரியல. ஆனா பாஜக இல்லாம கிடையாது, எதுவுமே கிடையாது.
அப்படி இருக்கும்போது ஒரு 2 த்ரெட்டு குத்தா போதும், தாவேகா ஒத்துக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. அனைத்தையும் நீங்க தமிழக அரசியல்ல நடக்கிற எல்லா மூவையும் நீங்க வந்து பாஜக இல்லாம நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க முட்டாள். பாஜக தான். அவங்க தான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி இப்ப கெஜ்ரிவால காலி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? டெல்லியில. அந்த மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத்னாங்க இல்லையா? காங்கிரஸ் எங்க இருக்கு? தெலுங்கானால இருக்கு, கர்நாடகால இருக்கு. அவ்வளோதான். ரைட்டா? இப்படி கொண்டு வந்துருவாங்க அவங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடியது பாஜக. பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்குது. தப்பிச்சு போராடுறதுக்கு அதிமுக முயற்சி பண்ணுது. ஆனா இப்போ சசிகலா ஒரு காலத்துல முயற்சி பண்ணாங்க. டிடிவி ஒரு காலத்துல முயற்சி பண்ணாரு. ஒரு காலத்துல இப்போ எடப்பாடி அதுக்கான ஒரு சின்ன முயற்சி. பாஜக இல்லாத ஒரு அணி. அதுல ஒரு இருக்கக்கூடிய சுயநலம் வந்து தன்னோட பதவியை காப்பாத்திக்கணுன்றது. இது எல்லாமே முயற்சிகள் தான். ஆனா அது எல்லாத்தையும் மீறி பாஜக ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. 18% வாக்குகள் பாஜக வாங்கினதுல 2% தான் பாஜக ஓட்டு. மீதி 16% வாக்குகள் வந்து அதிமுக வாக்குகள். 20 + 16 எவ்வளோ? 36. அதுதான் அதிமுகவுடைய ரியல் பலம். அதிமுக ஒன்றிணைஞ்சாதான் அதிமுகவா இருக்கும். ஆனா அது பாஜக ஆதரவு இல்லாம ஒன்றிணையணும். இல்லைன்னா பாஜக தான் விஷயம் ஸ்ட்ராங்கா வரும். நிறைவா உங்களுடைய பார்வையில இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க 2026 நோக்கி? 2026 நோக்கி இப்போதைக்கு கணிப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தாவேகான்ற பிளேயர் வந்து ஒரு 4% வாக்கு தான் வச்சிருக்காரு அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் அவர் ஒரு பிளேயரு. அவர் எப்படி பிளே பண்ண போறான்றது தெரியாது. அந்த பிளேயை வெற்றி தான் எல்லாமே வரும். அதிமுகல மேக்சிமம் அதிமுக வந்து பாஜக கைப்பற்றிடும். அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி பிரைட்டா தெரியுது. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கூடிய ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.